வாழ்க்கையில் 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படின்னா, ஒரு விஷயம் மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும், இன்னொன்று லீகலாகவும் ஃபிட்டாக இருக்கணும். லீகலாக எங்கேயும் போய் மாட்டிக்கக்கூடாது, அதுலேயும் ஃபிட்டாக இருக்கணும், மெடிக்கல்லையும் ஃபிட்டாக இருக்கணும். இந்த 2லேயும் ஃபிட்டாக இருந்து பேரண்ட்டும் ஒன்றா இருந்தாங்கன்னா அதை விட கிஃப்ட் என்ன? அந்த பேரண்ட் கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா அதை விட பெரிய கிஃப்ட் என்ன? இதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா பேரண்ட், அந்த குழந்தைங்களுக்கு அதை விட கிஃப்ட் இல்லை. இதையெல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுவே பெரிய கிஃப்ட். ஏன்னா இந்த காலத்தில் இது 3 4 கரெக்டாக இருந்தாலே, ஒன்று லீகலாக ஃபிட்டாக இருக்கிறது, இன்னொன்று மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அம்மா அப்பா சேர்ந்து இருக்கிறது, அப்புறம் அந்த அம்மா அப்பாவால் கடன் இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் இருந்துட்டாலே அந்த குழந்தைங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சரியான புரிதல் கிடையாது. முதல்ல சிலர் அப்படி தான் இருக்காங்க. முதல்ல அப்படியே இருக்கிறப்போ என்ன தான் பண்ண முடியும்? ஒருத்தர் சில விஷயங்களில் ஆண் பெரிய முதல்லையே அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாதனால அந்த மனைவியே எல்லாம் எடுத்து செய்கிறதுனால அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வாழ்க்கையில் பாதிக்கு மேலே போன பிறகு அந்த வாழ்க்கையில் என்ன தான் இருக்குது அவங்களுக்கு? ஸோ அந்த ஹஸ்பண்ட் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சில நேரங்களில் கவிதைகள்லாம் கூட சொல்லுவாங்க, கணவன் வரவேற்பறை வரைக்கும் தான், அது கணவனாக இருந்தாலும் வரவேற்பறை வரைக்கும் தான். அந்த மாதிரி மனைவின்னு அந்த மனசில் அந்த கணவன் ஒட்டணும், ஒரு பாண்டிங் இருக்கணும். அந்த பாண்டிங் கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தால் தான் அந்த கணவன் மனைவிக்குள்ளே நல்லபடியாக போகும். கணவன்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களுக்கே அவள் போராடுறப்போ அந்த கணவன்ற மரியாதை எப்படி இருக்கும், உரிமை எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரியும் சிலது போதும். சில வீடுங்களில் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள். அதனால் இதெல்லாம் இந்த நாளும் இருந்தாலே அந்த குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு அது பெரிய கிஃப்ட்டு. இந்த நாளையும் கரெக்டாக வச்சுக்கணும்.